ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் தந்தைமார்களே மகனுக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நாட்டை நல்ல நிலைமைக்கு எடுத்துன்னு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆவேசமாக பேசி ஓட்டு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு நல்ல நிலைமைக்கு நீங்கள் இருங்க, உங்கள் தாய் தகப்பனை உங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் நாட்டை நல்ல நிலைமைக்கு எடுத்துன்னு வருவீங்க. எத்தனை பேர் இல்லாதப்பட்டவன், பிச்சைக்காரன், போகிற வரவன், அனாதை போனாலாம் கிடக்குது. அவங்களுக்கெல்லாம் போயிட்டு நல்லது பண்ண வேண்டியது. நீ தான் எல்லாருக்கும் மகனாச்சு, இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் மகனாச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க, நீ எங்கே வெளியே வர, யாருக்கு நல்லது பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். யாருக்கும் நல்லது பண்ண மாட்டேன். ஓட்டு கேட்கணுன்னா மட்டும் காமராஜரை தாத்தான்னுவேன், காந்தியை தாத்தான்னுவேன், அண்ணாவை தாத்தான்னுவேன், எல்லாரையும் தாத்தான்னு சொந்தம் கொண்டாடுவேன். அப்புறம் ஏன் சகோதரர்கள்னு சொல்லுவேன் எல்லாரையுமே. ஆனால் இவங்க மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை தான் உன் சொந்த பந்தம்னு சொல்லிப்பேன். நாட்டு மக்களை இன்றைக்கி சந்தோஷமாக சொல்கிற. இல்லாதப்பட்டவங்க எத்தனை பேர் இது வரைக்கும் நீ என்ன செஞ்சுருக்கிற? இது வரைக்கும் சொல். நீ என்ன செஞ்சுருக்கிற? இன்றைக்கி உனக்கு ஓட்டு போட்டு முன்னணியில் எப்படி நாட்டை எடுத்துன்னு வருவ? நீ உன்னையே நாட்டை முன்னணிக்கு எடுத்துன்னு வர முடியல. உன்னை நம்பிக்கிற கட்சிக்காரங்களே முன்னணிக்கு எடுத்துன்னு வர முடியல. நீ மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிற? ஃபஸ்ட்டு உன் ஒழுக்கத்தை முன்னணிக்கு எடுத்துன்னு வா. உன் குடும்பத்தில் உனக்கு முன்னணியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீ நாட்டு மக்களை ஓட்டு கேட்ப, சகோதர சகோதரின்னு சொல்லுவேன். எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா? என் தந்தைகள் எனக்கு ஓட்டு போட மாட்டேங்க, என் சொந்தங்கள் எனக்கு ஓட்டு போட, எப்போயுமே சொந்தம் பண்ணியே பேசுறீங்க. உனக்கு எப்படி அது மாதிரிலாம் பேச வருது சொல்லு. நீ என்ன செஞ்சுருக்கிற இது வரைக்கும்? நீ செஞ்சது எதுனா ஒன்று சொல்லு. நீ செஞ்சதை சொன்னால் அப்புறமா எல்லாம் ஓட்டு போடும். இல்லை செஞ்சுட்டு கேளு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.